வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் அங்ராவின். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம சேதாரம் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் யூசுவலா தெரிஞ்ச சேதாரம் டைப் பார்த்தீங்கன்னா, சதவீதத்தில சொல்லுவாங்க. 8% 10% சேதாரம் அந்த மாரி சொல்லுவாங்க. இது இல்லாம மில்லிகிராம்லயும் சொல்லுவாங்க. 200 மில்லிகிராம் சேதாரம், 100 மில்லிகிராம் சேதாரம் அது மாரியும் சொல்லுவாங்க. இது இல்லாம 3வது ஒரு விதம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்ல சொல்லுவாங்க. 5000 சேதாரம், 6000 சேதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அமௌண்ட்ல சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னே தெரியாது. இல்ல எவ்வளோ மில்லிகிராம்ல போட்டிருக்காங்கன்னு தெரியாது. இது தெரியல அப்படிங்கிறப்போ நமக்கு கரெக்ட்டான அளவுல தான் சேதாரம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இந்த கால்குலேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலியமா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கரெக்ட்டான அமௌண்ட் போட்டிருக்காங்களா? நம்ம வாங்குன நகையோட எடைக்கு ஏத்த மாரி தான் வேஸ்டேஜ் இருக்கா? அப்படிங்கிறத வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சேதாரம் உங்களுக்கு சதவீதத்தில சொல்றாங்க அப்படின்னா, எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் தங்கத்துடைய விலை வந்து 13,850. நீங்க வாங்குன நகையோட எடை வந்து 8 கிராம்னு வச்சுக்கோங்க. சேதாரம் வந்து 8%ன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணணும்னா, முதல்ல 1 கிராம் ரேட்ட அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 13,850. அடுத்ததாக இன்ட்டு போட்டு நீங்க வாங்குன நகையோட எடை, நான் எக்ஸாம்பிளுக்கு 8 கிராம் எடுத்திருக்கேன் இல்லையா? இன்ட்டு 8. ஒருவேளை உங்களுக்கு டேக்ல வந்து 8.12 அது மாரி டெசிமல் பாயிண்ட் வச்சு 2 நம்பர் 3 நம்பர் இருக்குன்னா, உங்களுக்கு டேக்ல என்ன இருக்கோ அத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளா 8 கிராம் எடுத்தனால இன்ட்டு 8. அடுத்ததா இன்ட்டு போட்டு உங்களுக்கு சேதாரம் எத்தனை சதவீதம் சொல்றாங்களோ அத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8%ன்னு எடுத்திருக்கேன். 8 போட்டு சதவீதம் சிம்பல் போட்டா நமக்கு எவ்வளோ வருது? ரூ. 8,864 வருது இல்லையா? இதுதான் வந்து நம்ம சேதாரமாக குடுக்குற அமௌண்ட்டு. இப்ப இத வச்சு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 சவரன் நகை வாங்கியிருக்கோம். அதுக்கு ரூ. 8,800 எக்ஸ்ட்ராவா வேஸ்டேஜா குடுக்குறது வந்து கரெக்ட் தானா? அப்படிங்கிறது வந்து நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு சேதாரம் வந்து மில்லிகிராம்ல சொல்றாங்க அப்படின்னா, அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 1 கிராம் வந்து 13,850ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1 கிராம் ரேட்ட அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 13,850. நீங்க வாங்க போற அன்னைக்கு 1 கிராம் விலை என்னவோ அத வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வந்து நான் எக்ஸாம்பிளா 13,850ன்னு எடுத்தனால அத போட்டிருக்கேன். 1 கிராம் ரேட் டைப் பண்ணிட்டு அடுத்ததா இன்ட்டு போட்டு உங்களுக்கு சேதாரம் எவ்வளோ மில்லிகிராம் சொல்றாங்களோ அத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்ப 100 மில்லிகிராம் சொல்றாங்கன்னா 0.100 முன்னாடி 0 புள்ளி வச்சுக்கணும். 200 மில்லிகிராம் சொல்றாங்கன்னா 0.200ன்னு போடணும். 400 மில்லிகிராம்னா 0.400ன்னு போடணும். ஒருவேளை சேதாரம் வந்து 1 கிராம் சொல்றாங்கன்னா இன்ட்டு 1ன்னு போட்டுறலாம். 50 மில்லிகிராம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 0.050ன்னு போடணும். முன்னாடி ஒரு 0 வந்துடணும். 30 மில்லிகிராம் சேதாரம்னா 0.030ன்னு வரணும். 100க்கு மேல போச்சுன்னா 0.100. 200 மில்லிகிராம்னா 0.200 அவ்வளோதான். சிம்பிள். நம்ம எக்ஸாம்பிளா 100 மில்லிகிராம் எடுத்தனால 0.100 போட்டா நமக்கு எவ்வளோ வருது? ரூ. 1,385 வருது இல்லையா? இதுதான் வந்து நம்ம சேதாரமாக குடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அடுத்து 3 டைப் பார்க்கலாம். இது என்னன்னா உங்களுக்கு அமௌண்ட் சொல்லிருவாங்க. 7,000, 8,000 அந்த மாரி அமௌண்ட் சொல்லிருவாங்க. அப்ப நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 1 கிராம் ரேட்ட வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சேம் தான் எடுத்திருக்கேன். 13,850. அடுத்ததா இன்ட்டு போட்டு நீங்க வாங்குன நகையோட எடை போட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 8 கிராம்னு எடுத்திருக்கேன். இன்ட்டு 8 போட்டா நமக்கு எவ்வளோ வருது ஆன்சரு? 1,10,800 வருது இல்லையா? இத அப்படியே சைடுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேஸ்டேஜுக்குன்னு ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ரூ. 7,000 வேஸ்டேஜ், ரூ. 8,000 வேஸ்டேஜ்ன்னு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7,000ன்னு எடுத்துக்கிறேன். அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளா 7,000 எடுத்திருக்கேன். அதனால 7,000 போடுறேன். உங்களுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ சொல்றாங்களோ அத டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரூ. 16,132 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, அந்த அமௌண்ட்ட அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு 7,000 எடுத்தனால 7,000. வேஸ்டேஜ்ன்னு சொன்ன அமௌண்ட்டு டிவைடிங் சிம்பல் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 1 கிராம் ரேட்டும், கோல்டு வெயிட்டும் அத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 1,10,800 போட்டா நமக்கு எவ்வளோ வருது? 0.06ன்னு வருது. இது கூட இன்ட்டு 100 ஏன்னா நமக்கு வந்து பெர்சன்டேஜ்ல தெரியணும் இல்லையா? அதனால இன்ட்டு 100 போட்டா நமக்கு எவ்வளோ வருது? 6.31 வருது இல்லையா? அப்ப நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 6.31% போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. இத வந்து நம்ம செக் பண்ணியும் பார்த்துடலாம். 1 கிராம் ரேட்ட வந்து போட்டுக்கோங்க. 13,850 இன்ட்டு நகையோட எடை 8 அடுத்து இன்ட்டு போட்டு நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வந்துச்சு? 6.31 வந்துச்சு இல்லையா? ஆக்சுவலா வந்து நமக்கு 6.3176ன்னு வந்தது. 31க்கு அப்புறம் வந்து நமக்கு 7 டெசிமல் பாயிண்ட் இருக்கனால 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ 6.32ன்னு போட்டுக்கலாம். 32 போட்டு பெர்சன்டேஜ் சிம்பல் போட்டா நமக்கு எவ்வளோ வருது? ரூ. 7,002 வருது. இது வந்து இந்த ரூ. 2 டிஃபரன்ஸ் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த டிஃபரன்ஸ் வருது. அடுத்ததா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அமௌண்ட்ல தான் சொல்றாங்க. பட் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல தெரிஞ்சுக்க வேணாம். பட் மில்லிகிராம்ல வந்து எவ்வளோ மில்லிகிராம் வேஸ்டேஜா போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு வேஸ்டேஜா எவ்வளோ அமௌண்ட் சொல்றாங்களோ, அத ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9,000 எடுத்திருக்கேன். ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் அமௌண்ட் இவ்வளோ தான் டோட்டல் அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ, நம்ம எக்ஸாம்பிள் படி 9,000 டிவைடிங் சிம்பல் போட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நான் சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். 13,850 போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 0.649 வருது இல்லையா? அப்போ வந்து 649 மில்லிகிராம் வந்து வேஸ்டேஜாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இது மாதிரி கோல்டு ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, டிஜிகோல்டு பற்றின டீட்டெயில்ஸு அண்ட் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடணும், இது மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. கோல்டு மட்டும் இல்லை, சில்வர் பற்றின வீடியோஸும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.